ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவிக் ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னையில இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் வைஸாக எம்சிக்யூஸ் உங்களுக்காக நான் போட போகிறேன். டெய்லி ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் முக்கியமான கேள்விகளை நம்ம எம்சிக்யூ வடிவத்தில் பார்க்க போகிறோம். இப்படி பார்க்குறப்போ உங்களால் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ண முடியுங்க. அண்ட் இந்த கோர்சஸ் முடிகிறப்போ நம்ம மினிமம் 2000க்கும் மேலே கொஷின்ஸை நம்ம யூனிட் வைஸாக தெரிஞ்சு வச்சுருப்போம். எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ கஷ்டப்படாமல் நம்ம எளிமையாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாலிட்டியில் பேசிக்காக சில கொஷின்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி படித்து முடித்தவங்க இது ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, முதல் கேள்விக்கு போகலாம். The power of Supreme Court of India decides the disputes between the center and the states falls under which jurisdiction கேட்டிருக்காங்க. ஓகே, சென்டர் ஸ்டேட்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்பியூட்ஸை வந்து எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே தான் நம்ம அதோட பவர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், B appellate jurisdiction, C original jurisdiction and D writ jurisdiction. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து C ஒரிஜினல் jurisdiction. ஓகேங்களா? ஸோ கேள்வியை ஒரு செகண்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ கேள்வியை பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை. த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு டிசைட் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் விச் ஜூரிஸ்டிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இன் இந்தியா ஜுடிஷியரி ரிவ்யூ எம்ப்ளாயிஸ் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ப்ரொனவுன்ஸ் அப்பான் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் த லா அண்ட் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ வந்து கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் த லா அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து the power of the judiciary to question the wisdom of the laws enacted by the legislatures ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ next வந்து the power of the judiciary to review all the legislative enactments before they are assented to by the president அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது the power of the judiciary to review its own judgments given earlier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டிருக்கிறது வந்து ஜுடிஷியரி ரெவ்யூ. சரிங்களா? ஸோ அது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ வந்து the power of the judiciary to pronounce upon the constitutionality of the law and executive order வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஜுடிஷியரி ரெவ்யூ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு இல்லைன்னு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ரெவ்யூ ஆல் தி லெஜிஸ்லேட்டிவ், அகெயின் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஜுடிஷியரி ரெவ்யூக்கு கீழே வந்து இதாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ரெவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிவன் ஏர்லியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது வந்து இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதுவும் கண்டிப்பாக தவறு. ஸோ இப்போது நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஆன்சர் வந்து ஏன்றது. ஓகேங்களா? ஸோ த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ப்ரொனவுன்ஸ் அப்பான் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் த லா அண்ட் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இதுதாங்க கரெக்டு. சரிங்களா? ஸோ கொஷினை பார்த்துக்கோங்க. இன் இந்தியா ஜுடிஷியரி ரெவ்யூ எம்ப்ளாய்ஸ் இதுதான். சரிங்களா? அடுத்தது போகலாம். மூணாவது கேள்வி வந்து த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்னென்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ராஜ்யசபா, ஆப்ஷன் பி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, ஆப்ஷன் சி ராஜ்யசபா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், ஆப்ஷன் டி தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அண்ட் த ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. சரிங்களா? ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி தான். ஸோ அதனால் வந்து பேசிக்னால நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரல. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ வந்து யார் வந்து எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி The DPSP Directive Principles of State Policy was adopted from எந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிபிஎஸ்பி ஸோ மோஸ்ட்லாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிபிஎஸ்பி இதெல்லாம் பற்றி. ஸோ வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏலேருந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ
US Constitution, option B British Constitution, option C Australian Constitution, option D Irish Constitution. ஸோ வந்து டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா? ஸோ நல்லா கேள்வியை பார்த்துக்கோங்க. ஸோ டிபிஎஸ்பி எப்போவுமே ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷனில் தான் எடுத்திருக்காங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அடுத்த கேள்வி போகலாம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து முதல் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா? ஓகேங்களா? ஸோ கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ ஹக்காம் சிங். ஓகேங்களா? ஹக்காம் சிங். ஆப்ஷன் பி ஜிஎஸ் தில்லோன். ஆப்ஷன் சி கணேஷ் வாசுதேவ் மவலங்கர். ஆப்ஷன் டி வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஸ்பீக்கர் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணுங்க. சரிங்களா? ஸோ மவலங்கர்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அவரோட முழு பெயர் வந்து கணேஷ் வாசுதேவ் மவலங்கர். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து முதல் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 69% ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு வாஸ் brought by which amendment? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து 69% ரிசர்வேஷன் வந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 74th amendment, ஆப்ஷன் பி 75th amendment, ஆப்ஷன் சி 76th amendment and ஆப்ஷன் டி 73rd amendment. ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் 76th amendment. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். 7th question. ராஜ்யசபா ஹேஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது சிம்பிளான கேள்வி, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ராஜ்யசபா ஹேஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் எவ்வளோ மெம்பர்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கொஷின் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 200 மெம்பர்ஸ், ஆப்ஷன் பி 225 மெம்பர்ஸ், ஆப்ஷன் சி 250 மெம்பர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி 300 மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 250 மெம்பர்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வந்து ராஜ்யசபாவில் எப்போவுமே வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 250 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாம். select the correct order of former Indian presidents using the codes given below. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்போவுமே கேட்டுட்ருக்கிற ஒரு இது தான். அவங்க அதை வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரசிடெண்ட்டோட ஆர்டரோ இல்லாட்டினா வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஆர்டர்ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வழக்கம் போல். ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் கண்டிப்பாக வந்து முழுசாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக முழுசாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவி கிரி கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கொடுத்துருக்காங்க. 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அஹ்மத் கொடுத்துருக்காங்க. 4ல் வந்து சஞ்சீவா ரெட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2134, 3124, 1234, 4132. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்தது ஜாகிர் ஹுசேன் தான். சரிங்களா? ஸோ வந்து ஃபார்மர் இந்தியன் பிரசிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது வந்து ஜாகிர் ஹுசேன் தான். அதுக்கடுத்ததாக வந்தது தான் வந்து விவி கிரி. சரிங்களா? ஸோ விவி கிரி அதுக்கப்புறமா வந்தவர். 3ஆவதாக வந்தது பார்த்திங்கன்னா ஃபக்ருதீன் அலி அஹ்மத். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4ஆவதாக வந்தது தான் சஞ்சீவா ரெட்டி. சரிங்களா? ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு புரிதல் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஆர்டருக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ரைம் மினிஸ்டருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிஎம்மில் கூட நம்மளுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ வந்ததுனால சிஎம்மோட ஆர்டர் கூட கேட்பாங்க. ஸோ அதில் ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலுமே ஒரு தடவை எல்லாத்தையும் முழுசாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து ஜாகிர், அடுத்தது வந்தது வந்து விவி கிரி, அதுக்கு அடுத்தது ஃபக்ருதீன் அலி, 4ஆவதாக வந்தது வந்து சஞ்சீவா ரெட்டி. சரிங்களா? ஸோ 2134 தான் ஆன்சரு. ஸோ நம்ம வந்து அது கோடு இருக்கான்னு பார்க்கலாம். 21 ஆப்ஷன் ஏ வந்து அதுதான். ஓகேங்களா? ஸோ 2134. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே. So which of the following state governors enjoys the special powers with regard to the administration of tribal area அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆப்ஷன் ஏல ஜார்க்கண்ட், ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி அசாம். ஓகேங்களா? ஸோ கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்னர்ஸ் என்ஜாய் தி ஸ்பெஷல் பவர்ஸ் ஓகே வித் ரிகார்ட் டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியா. ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்
ட்ரைபல் ஏரியா. யாருக்கு அந்த ஸ்பெஷல் பவர், எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஸ்பெஷல் பவர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அஸ்ஸாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அஸ்ஸாமு, திரிபுரா, மணிப்பூர், இந்த மாதிரி ஏடிஎம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாவுக்கு கீழே வந்து அடிக்கடி இதுதான் ஸ்டேட்ஸு ப்ளஸ் அந்த மாதிரி வர கேள்விகளும் கூட. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்பெஷல் பவர்ஸில் ஆப்ஷன் டி அஸ்ஸாம். சரிங்களா, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, ஸோ president's rule can be imposed in a state for maximum period of எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ president rule வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரே நிமிஷம் உங்களுக்கு கேள்வி சரி. ஓகேங்களா, ஸோ வந்து president's rule வந்து கேன் பி இம்போஸ்ட் இன் அ ஸ்டேட், அதாவது ஒரு மாநிலத்தில். ஓகேவா, ஸோ குறைந்தபட்சம் கிடைக்கல, அவங்க மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பீரியட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா தெளிவாக பார்க்கணும் அதை. ஓகேங்களா, ஸோ வந்து president's rule ஒரு ஸ்டேட்டில், ஒரு மாநிலத்தில். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து 3 years, ஆப்ஷன் பி வந்து 6 months, ஆப்ஷன் சி 1 year, ஆப்ஷன் டி 2 years. ஓகேங்களா, ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 years. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே president's ரூல் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து மேக்ஸிமம் பீரியட் வந்து 3 வருடங்கள். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, ஸோ வந்து அடுத்த கேள்வி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, the 3-tier system of பஞ்சாயத் ராஜ் இஸ் ரெக்கமெண்டட் பை யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 3-tier system of the பஞ்சாயத் ராஜ். ஓகேங்களா, ஸோ கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க, ஸோ ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோக் மேத்தான்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு எஸ்கே டே, ஆப்ஷன் சி பல்வந்த் ராய் மேத்தா, ஆப்ஷன் டி விடி கிருஷ்ணமச்சாரி. ஓகேங்களா, என்ன கேள்வின்னு பார்த்துக்கோங்க. 3-tier system ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஓகேங்களா, இட் இஸ் ரெக்கமெண்டட் பை, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பல்வந்த் ராய் மேத்தா. ஓகேங்களா, ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 3-tier system ஆஃப் பஞ்சாயத் ராஜ் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இந்த ஒரு கமிட்டினால தான். சரிங்களா, ஸோ பல்வந்த் ராய் மேத்தா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 3-tier system ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். The minimum age for being eligible to become the Prime Minister of India. ஓகேங்களா, ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. சில டைம் இந்த மாதிரி குழப்பெல்லாம் கூட கேட்பாங்க, ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மினிமமான வயது என்னது, ஸோ இதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வயது வரம்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எது வந்து மினிமமான ஏஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ 21 years, ஆப்ஷன் பி 25 years, ஆப்ஷன் சி 30 years அண்ட் ஆப்ஷன் டி 35 years. ஓகேங்களா, ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 25 years. ஓகேங்களா, ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம முதல் வீடியோனால பேசிக்கான கொஷின்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போகலாம். ஸோ விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் த மணி பில்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ மணி பில் பற்றினாலே நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், அது நல்லா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இருந்தாலும் இது பேசிக்கான கொஷின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாதவங்க. ஸோ வந்து மணி பில்லோட ஆர்டிக்கல் வந்து ஆப்ஷன் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 101 சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 101. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் 108. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி 117th ஆர்டிக்கல் அண்ட் ஆப்ஷன் டி 110th ஆர்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு சரியான விடை மணி பில்லோட ஆர்டிக்கல் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ 110 ஆர்டிக்கல். ஸோ இது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும், தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்டிக்கல் 110 தான் மணி பில்லோட ஆர்டிக்கல். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ விச் அமெண்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஓகே, இந்த மாதிரி கேள்விகளோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீசஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம ஹை கோர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் வந்து 14th அமெண்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து 15th அமெண்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து 16th அமெண்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி 18th அமெண்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி 15th அமெண்ட்மெண்ட் தான் வந்து இன்க்ரீசஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட். சரிங்களா, ஸோ வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து ஹை கோர்ட்டில் அதிகம் பண்ணுறது வந்து 15th அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. ஓகே, இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வியும் இது தான். ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ரெக்கமெண்டட் பை விச் கமிட்டின்னு கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேவா, எந்த கமிட்டி மூலயமா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் பற்றி கூட எந்த கமிட்டின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து சர்க்காரியா கமிட்டி. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சர்க்காரியா கிடையாதுன்றது. ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான். ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து வேர் ரெக்கமெண்டட் பை விச் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து சர்தார் சிங் கமிட்டி, ஆப்ஷன் பி சர்க்காரியா கமிட்டி, ஆப்ஷன் சி ஸ்வரன் சிங் கமிட்டி அண்ட் ஆப்ஷன் டி ராஜமன்னார் கமிட்டி. சரிங்களா. ஸோ இதுக்காகனா சரியான விடை வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து முடியுது. நான் வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 15 கேள்விகளோடு நான் உங்கள் கூட வரேன். ஸோ அதில் வந்து பாலிட்டியில் நம்ம இன்னொரு 15 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறப்போ ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ கொஷின்ஸை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணியும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சரியான விடையையும் தேர்ந்தெடுத்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த வந்து எம்சிக்யூ வடிவத்தில் பார்க்குறப்போ ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.